வணக்கம் நண்பா. இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படிங்கிறத பார்த்தீங்கன்னா, நம்ம சேனலுக்காக புதுசாக 3 ப்ராடக்ட் வாங்கியிருக்கோம். ஸோ அந்த ப்ராடக்ட்டோட அன்பாக்சிங் தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். முதல்ல அது என்னென்ன ப்ராடக்ட் அப்படிங்கிறத பார்த்துடலாமா? முன்னாடி வராதீங்க, ஆடியன்ஸ் பயப்பட போறாங்க. சரி, ஓகே. இப்போ வந்து அந்த 3 ப்ராடக்ட்ஸ் என்னென்ன அப்படிங்கிறத பார்த்துருவோமா? ஃபஸ்ட்டு என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு லைட்டு, இந்த ட்ரைபாட்லலாம் அட்டாச் பண்ணுவாங்கள்ல, அந்த லைட்டு வந்து இது. செகண்டாக என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, 2 ப்ளூடூத் ஸ்பீக்கர்ஸ். கடைசியாக நம்மளோட மெயின் ப்ராடக்ட் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு vlogging ட்ரைபாட். இப்போது இதோட அன்பாக்சிங்கை பார்த்துருவோம். ஃபஸ்ட்டு நம்ம இந்த லைட்டை அன்பாக்ஸ் பண்ணிவிடுவோம். இது வந்து சிம்பெக்ஸ் கம்பெனியோட ஒரு லைட்டு. இதில் வந்து என்னென்னா டுவல் கலர் வந்து இதில் வந்து 2 கலர் இருக்குமாமா. ஓகேவா? இதில் வந்து ஒயிட் கலர் வந்து 3200K, அதே மாதிரி இந்த எல்லோ கலர் வந்து இந்த டார்க் எல்லோ வந்து 5600K அப்படின்னு போட்டிருக்காங்க. இந்த 5600K 3200Kனா என்னன்னு தெரியாது. ஓகேவா? சரி, அது போக இந்த மாதிரி அது என்னது, அது பேர் என்னது, பாண்டோர் வந்து வராதாமா இதில் இல்லை. ஓகேவா? அது வந்து ஃபோட்டோகிராஃபர்ஸுக்கு வந்து பாண்டோரோட கொடுப்பாங்க, நம்மளுக்கு வந்து வரல. சரி, ஓகே, அதை விடுங்க. நம்ம ஃபஸ்ட்டு இதுக்குள்ளே என்னென்ன இருக்குது அப்படிங்கிறத பார்த்துடலாம். ஃபஸ்ட்டு ஒரு பேட்ரி கவர் வந்து கிழிஞ்சு போச்சு. ஸோ அதனால் வந்து இப்படி தான் இருக்கும். ஏன்னா நான் அங்கேயே பிரித்து பார்த்துட்டேன். இந்த மாதிரி ப்ராடக்ட்ஸ்லாம் வந்து நம்ம வந்து ஆன்லைனில் வாங்கினோம்னா அது ஆன்லைனில் வாங்குறது தான் என்னை பொறுத்தளவுக்கு நல்லது. அப்புறம் எங்கள் அப்பா ஆன்லைனில் வாங்கவும் விட மாட்டார். ஓகேவா? ஃபஸ்ட்டு இந்த பொட்டியிலேருந்து எல்லாத்தையுமே எடுத்துருவோம். சரி, ஃபஸ்ட்டு என்னென்ன இருக்குது அப்படிங்கிறத பார்த்துடலாம். மைக்ரோ யூஎஸ்பி கேபிள். ஓகேவா? சார்ஜிங் கேபிள் இதுதான். 2200 mAh பேட்ரி. இதை வந்து ட்ரைபாடில் மவுண்ட் பண்ணிக்கலாம். சரி, நெக்ஸ்ட்டு இது வந்து லைட்டு கலர் கலராக இருக்குது பார்த்தீங்களா? டப்பாவில் அவ்வளோதான். நான் சொன்ன மாதிரி வாரண்டிலாம் இதுக்கு எதுவும் கிடையாது. ஃபிசிக்கல் டேமேஜ் ஆச்சுனாலும் நம்ம போய் ஒன்றும் கேட்கவும் முடியாது. அடுத்த ப்ராடக்ட் வந்து நம்மளுடைய ப்ளூடூத் ஸ்பீக்கர்ஸ். அதாவது வந்து 2 வாங்கியிருக்கோம். ஒன்று வந்து என்னோடய எடிட்டிங் பர்பஸ்க்கு, இன்னொன்று வந்து எங்கள் அப்பாவோட பாட்டு கேட்கும் பர்பஸ்க்கு. சரி, இதில் என்னென்ன இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இது வந்து 2ஆக கொடுத்தாங்க. நான் வந்து இதை ஒட்டுக்காக கட்டி வச்சுட்டேன். ஏன்னா இந்த டேக் வந்து காணாமல் போச்சு. வந்து கவர்லேருந்து வெளியே எடுத்துருவோம். இதுலேயும் வாரண்டி கார்டு கொடுத்துருக்காங்களா அப்படின்னு நம்ம பார்த்தோம்னா, தேங்க்யூ ஃபார் பர்ச்சேசிங் திஸ் ப்ராடக்ட் அப்படிங்கிற மாதிரி ஒரு இதை கொடுத்துட்டாங்க. இதை ஓப்பன் பண்ணிவிடுவோம். இந்த இதை ஓப்பன் பண்ணினோம் அப்படின்னா பிஞ்சிருச்சு. 2mm ஜாக் கொடுத்துருக்காங்க. மெயினான விஷயம் நம்ம என்ன பார்க்கணுன்னா, டைப் சி கேபிள் கொடுத்துருக்காங்க. இது வரைக்கும் ஸ்பீக்கர்ஸில் நீங்கள் எங்கேயாவது டைப் சி பார்த்துருக்கீங்களா? லாஸ்ட் டைம் வாங்கின ஸ்பீக்கர்லாம் இப்படி கிடையாது. மைக்ரோ யூஎஸ்பி தான் கொடுத்துருந்தாங்க. இந்த பக்கம் வந்து சாதாரண மண்டே எடுத்தோம்னா அதில் வேறு என்ன இருக்குது? வேறு ஒன்றும் இல்லை. ஸ்பீக்கர், ஜஸ்ட் ஸ்பீக்கர். எல்லா ஸ்பீக்கரும் எப்படி இருக்குமோ அதே மாதிரி தான். இதில் வந்து மெமரி கார்டு போட்டுக்கலாம். அதே மாதிரி இந்த ஜாக், ஆக்ஸ் கேபிள் கொடுத்துற ஜாக் இருக்குது. அப்புறம் பென்ட்ரைவ் கொடுத்துருக்கு, யூஎஸ்பி போட்டிருக்கு. இந்த கம்பெனி பேர் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஃபிங்கர்ஸ். இப்படி ஒரு கம்பெனி நான் கேள்விப்பட்டதே இல்லை. கடைக்கு போனதுக்கப்புறம் தான் தெரிஞ்சு. அதில் வந்து சவுண்ட் கிங். இதில் என்னென்ன பட்டன்ஸ் இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, முன்னாடி பாட்டு, அப்புறம் பின்னாடி பாட்டு. இதில் வந்து என்னென்னா, அது என்னது, ப்ளூடூத்துக்கு போட்டுக்கலாம், அப்படி இல்லைன்னா எஃப்எம்க்கு போட்டுக்கலாம். இதை வந்து லாங் ப்ரெஸ் பண்ணால் ஆனு, லாங் ப்ரெஸ் பண்ணால் ஆஃபு. அதே மாதிரி பாஸ் அண்ட் ப்ளே இதில் இருக்குது. அவ்வளோதான். நெக்ஸ்ட்டு நம்மளுடைய ட்ரைபாடு. இது வந்து vlogging ட்ரைபாடு. உலான்ஜி அப்படிங்கிற கம்பெனிலேருந்து நம்மளுக்கு ஒரு ப்ராடக்ட்டு. இந்த உலான்ஜியில் வந்து இது என்னது, MT44 எக்ஸ்டெண்டபிள் vlog ட்ரைபாட் அப்படின்னு போட்டிருக்கு. ஓகேவா? இதுதான் இது. இதுலேயும் கேரண்டி கார்டு தருவானுங்க அப்படின்ட்டு நான் ஒரு நப்பாசையில் கேட்டுவிட்டேன். இதெல்லாம் கேரண்டி கிடையாது, வாரண்டி கிடையாது, ஓட்டு போயிரு அப்படின்ட்டாங்க. சரி, சந்தோஷம் அப்படின்னு விட்டுட்டேன். சரி, இதையும் பிரித்தோம்னா ஒரே ஒரு கவர் தான். தூக்கறதுக்கு நல்லா வெயிட்டாக இருக்குது. தட்ஸ் ஆல். இது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, யூசர் மேனுவல். வேறு ஒன்றும் இல்லை. இதாக கொடுத்துருக்காங்க பாருங்கள். இதில் என்னென்னலாம் பண்ண முடியும், எப்படி இதெல்லாம் உடைக்க முடியும். ஓகே, நீ அந்த பக்கம் போ. எங்களுக்கெல்லாம் அவ்வளோதான் மக்களே, இதுக்குள்ளே இருந்தது. இதோடைய ரிவ்யூவெல்லாம் வந்து நான் வந்து அடுத்த வீடியோவில் போடுறேன், மறக்காமல் பாருங்கள். சரி, ஓகே, வீடியோ முடிஞ்சுது. இதோடைய அன்பாக்சிங்லாம் நீங்கள் தெளிவாக பார்த்துருப்பீங்கன்னு நினைக்கிறேன். இதெல்லாம் எதுக்கு யூஸ் பண்ண போகிறோம், எதுக்காக வாங்கணும், இதோடைய ரேட் என்ன, அப்புறம் இதனால் நம்மளுக்கு என்ன யூஸு, இந்த வச்சு நம்ம என்னென்ன கண்டென்ட்லாம் பண்ண போகிறோம் அப்படிங்கிறதெல்லாம் அடுத்த டீட்டெயிலாக ஒரு வீடியோவில் போடுறேன். பாடும் பாடி தொலையும். வீடியோ இவ்வளோ தூரம் பார்த்ததுக்கு ரொம்ப நன்றி. அடுத்த வீடியோவில் பார்க்கலாம். டாடா.